அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இந்த ஸ்ட்ரைக்கில் இல்லைங்க, நம்மளால எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால கொடுக்க முடியும். அந்த பிரைஸ் போனால் மட்டும்தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணக்கு தான். நம்ம எல்லாமே கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதான். சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. நம்ம ரூல் என்ன? வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி, நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் 24,800 காலு 172 ரூபாய்க்கு மேல இருந்தா அப்சைடு நிஃப்டி, கீழே இருந்தா டவுன் சைடு நிஃப்டி. நம்ம என்ன சொல்றோம்? நிஃப்டி டவுன் சைடு, நிஃப்டி அப் சைடு அப்படிங்கறத மட்டும் தாங்க சொல்றோம். இங்க வாங்குங்க வீங்கன்னு நம்ம மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ இது இதுக்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்னு எப்படி அதுவும் மேக்ஸ் படி தான் கண்டுபிடிக்கணுங்க. இந்த லைனை போட்டு இதுக்கு மேல இருக்குன்னா அப்படி கிடையாது. சில டைம் இதுக்கு மேலே இருக்கும், அங்கிருந்து ஒரே கேண்டில் விடுவாங்க. அதெல்லாம் ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. கீழேயே இருக்கு, இங்க கீழேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கும், ஒரே கேண்டில் தூக்கிடுவாங்க. அதெல்லாம் ஃபால்ஸாவே கீழே ஸ்ட்ரென்த்தாவே இருந்திருக்கும், தூக்கிடுவாங்க. அதெல்லாம் ஏன் அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்தது, ஒரு பிரீமியம் இங்க இருக்குன்னா ஒரு இடத்துல போயிட்டு அது இதர் இங்கிருந்து திரும்பணும், ஆறு இங்கிருந்து அப்பு, அது சம் கால்குலேஷன் அங்க வரும். அதுல இருந்து அங்க போனா அடுத்த கால்குலேஷன்ஸ் வேல்யூ வரும். அங்க இருந்து திரும்பணும், ஆறு அப்பு. அப்படிதான் ஒரு ட்ரேடை அப்படி அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும், உங்க ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும். அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும், வச்சு பண்ணணுமா வைக்காம பண்ணணுமா? டார்கெட் நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் இந்த விலைக்கு கீழே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன, மார்க்கெட் இறங்க போகுது. அப்ப நீங்க புட்டை தான் பை பண்ணணும். அப்ப புட்டை பை பண்ணணும்னா அவர் எந்த ஸ்ட்ரைக்கை எடுத்து அது எந்த விலையில வாங்கணும், அந்த விலையில தான் வாங்கணும். ஓடி போய் எடுக்கிறது அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறது நம்மளுடைய ரூல். புரியுதுங்களா? ஏன்னா மார்க்கெட்ல டைம் காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியுங்க. உங்களுக்கு இப்பவே தெரியும் இல்லையா டைமிங்? அது எங்க வேணா ஏறும் இறங்கும். ஆனா ஆப்ஷன் அப்படி கிடையாது. ஒரு இடத்துல போயிட்டு இப்படி உள்ள மாட்டிக்கிச்சுனாவே முடிஞ்சது, பிரீமியம் ஃபுல்லா இதாயிடும். உங்க மார்க்கெட் மேலதான் போயிட்டு நம்ம பிரீமியமே ஏறல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நேத்து பாத்திருப்பீங்க. கால் சைடும் பிரீமியம் ஏறுது, புட் சைடும் பிரீமியம் ஏறிச்சு. காலையில அப்சர்வ் பண்ணீங்களா? கால் சைடும் பிரீமியம் ஏறுது, புட் சைடும் பிரீமியம் ஏறுது. ஏன்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தான் நம்ம எப்பயும் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணாதீங்கன்னு ஆப்ஷனுக்கு அது கிடையாது. ஒரு பிரீமியம் 1000 பாயிண்ட் ஏறினாலும் அப்படியே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும் மேக்ஸ் படி, இறங்கினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும் மேக்ஸ் படி அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். அப்போ ஃபால்ஸ் பிரேக் அவுட் அதையும் கண்டுபிடிச்சு வருத்தம். அப்போ அதை சார்ந்து படிங்க. இதுல நான் இந்த வீடியோல சொல்றது சிந்திங்க அப்படிங்கறது மட்டும்தான். சிந்திச்சு செயல்படுங்க. மார்க்கெட்டை இவர் என்னடா எல்லாம் மார்க்கெட்டுக்கு போறாங்க, இவர் இதை போடுறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தாலே அது சரியானதை நீங்க தேர்ந்தெடுத்து படிப்பீங்க. உங்க பகுதியில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா போய் கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்ல நானே பிராக்டிஸ் பண்றேன்னு நீங்களே பிராக்டிஸ் பண்ணலாம். என்ன வருட கணக்காகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வருத்தம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.